இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் நடைபெற்ற வாதம் முடிவடைந்த நிலையில் ஓபிஎஸ் தரப்பு எம்பி மைத்ரேயனிடம் நமது மூத்த செய்தியாளர் சரோஜ் கன்பத் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். இந்த இதுல இரட்டை இலை தொடர்பான வாதம் முக்கியமா நடைபெற்றதா பொதுச் செயலாளர் சம்பந்தமான வாதம் இன்னைக்கு இரட்டை இலை சின்னம் சம்பந்தமான வாதம் தான். ஆனால் பொதுச் செயலாளருடைய தேர்வும் அதனோடு பின்னி பிணைந்தது. ஆனா இன்னைக்கு வாதம் இரட்டை இலை சின்னம் சம்பந்தமா தான். ஆனால் இதில் அவர்கள் சொல்லுவது தங்களிடம் 37 எம்பிக்களும் 122 எம்எல்ஏக்களும் பொதுக்குழு முக்கியமாக மெஜாரிட்டியா இருப்பதா சின்னம் ஒதுக்குவது எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அடையல் கிடையாது. கட்சியால் தான் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் உருவாகிறார்கள். எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் கட்சியை உருவாக்குவது கிடையாது. கட்சி என்பது 1.5 கோடி தொண்டர்களை கொண்டது. 1.5 கோடி தொண்டர்களுடைய விருப்பம், அவர்களுடைய எண்ணம் தான் எடுபடும். அவர்களுடைய விருப்பம் இரட்டை இலை சின்னம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் ஓபிஎஸ் தலைமையிலே அவர்களுக்கு தான் கிடைக்கும். 1.5 கோடி உறுப்பினர் 43 லட்சம் தான் நீங்கள் தாக்கல் செய்திருக்கீர்கள். அது 3 நாள்ல நாங்கள் தாக்கல் பண்ணது 43 லட்சம். இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுங்க, 1.5 கோடி தாக்கல் பண்ணிடுவோம். சார், இப்போ உங்களுடைய வாதத்தில் முக்கியமாக மிஸ்டர் வைத்தியநாதன் கூறப்பட்டது என்ன? அதான் சொல்லிட்டேன். அதாவது தேர்தலில் நிற்கிறதற்கு தகுதியற்ற, ஏஜென்டாக இருப்பதற்கு தகுதியற்ற, வாக்காளராக இருப்பதற்கு தகுதியற்ற ஒருவர் மற்றவர்களுக்கு வேட்பாளர்களுக்கான அந்த பி ஃபார்ம் படிவத்தை கொடுப்பதற்கு அவருக்கு எந்த விதத்திலும் தகுதி கிடையாது என்பதுதான் வாதம். ஒரே ஒரு கேள்வி சார். அதாவது 5 வருடம் தொடர்ச்சியாக உறுப்பினராக இல்லாதவர் உறுப்பு, அது வேற விஷயம். அது பொதுச் செயலாளருக்கு. பொதுச் செயலாளர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதெல்லாம் பேசியிருக்கோம்.